ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியில் குரு பகவான், அதாவது ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் புதன், சூரியன் மற்றும் கேது, துலாத்தில் சுக்கிரன், கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரம் சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் 4 ராசி கடந்து போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோமேனால் இந்த வாரத்தின் முதல் நாளான 30ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ கால பூஜை பார்க்கறது, அதாவது சாயந்தரம் ஒரு 5:45 6:15 மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பிரதோஷத்தை அன்னைக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தீங்கன்னா 3 தரம் பிரதட்சணம் வருவா. அந்த பிரதட்சணத்தோடு சேர்ந்து போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும், உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும், அதை தவிர கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மாகாளய அமாவாசை 2/10/2024 அன்னைக்கு மிகப்பெரிய விசேஷம். பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம். பித்ருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்ருக்கள் தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்ருக்கள் தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு, அதையும் பாருங்கள். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மகாலய அமாவாசை பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கைங்கரியங்கள் செய்யணும். யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும். 3 ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் பண்ணக்கூடியது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா ஆறு, கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்ருக்களுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் அது ரொம்ப முக்கியமான விசேஷமான ஒன்று. இதை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாரும் பண்ணுறது ரொம்பவும் நல்லது. தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தீங்களேயானால் நவராத்திரி ஆரம்பம், அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து 9 நாட்கள் கண்டினியூஸாக நவராத்திரின்னு சொல்லுவோம். 9 இரவுகள். முதல் 3 நாள் துர்கைக்கும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கும், அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கும், அப்படி 3 நாட்களாக ஒதுக்கியிருக்கு. முதல் 3 நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இது பண்ணுறது எல்லாமே இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள். இந்த வாரத்தில் பெரிய விசேஷம். இந்த நவராத்திரியும் மகாலய அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது. இந்த வாரத்தில் 6ஆம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி. இந்த சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி. பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும். அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும். சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம், இங்கே 4 ராசிகளுக்கும் இருக்குது. அதாவது மகரம், கும்பம், மீனம், மேஷம் இந்த 4 ராசிகளுக்கும் இருக்குது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம், வெளியூர் வெளிநாட்டில் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். தவிர இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது, நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய
விநாயகர் கோவிலில் போய் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது? 30/9/2024 6/10/2024 வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன். அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும். முதல்ல பாத சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி இருக்கா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்றவாளுக்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. துலா ராசி நினச்சின்னு இருப்பா, ரிச்சிக ராசி விசாக நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி ரிஷப ராசின்னு சொல்லிட்டு இருப்பா, மிருகசீரிஷம்னு. ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் எந்த ராசின்னே தெரியாது. ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும், அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவள் எந்த ராசிக்கு அவளுடைய ராசி என்ன, அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாமல் போகிறது. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 30/9/2024 6/10/2024 வரை உண்டான பலன்களை பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இவ்வளோ நாளாக நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். என்னதான் அதாவது என்ன சொல்கிறது, 6ஆம் இடத்துல இருக்காரு, மறைந்த இடமாச்சே அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடுன்றதுனால கவலைப்படவே வேண்டாம். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக கடன் வாங்குவீங்க. கடன் வாங்குறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நண்பர்கள் கூட நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனாலையும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ ஜாதக பரிவர்த்தனையெல்லாம் பண்ணி நல்லபடியாக வச்சுக்கிறது நல்லது. இப்போது அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்தது இந்த புரட்டாசி, இந்த நவராத்திரியெல்லாம் முடிஞ்சுட்டு ஐப்பசியில் கல்யாணத்தை வச்சுக்கலாம். நல்லபடியாக ஏற்றமான இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலமாக வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சூரியனும் புதனும் 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ஒரு கேந்திர திரிகோணாதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரும். குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போது இதில் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கூட போக வேண்டாம். நேச்சுரலாகவே அவங்களுக்கு கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் 3 கிரகங்கள் இருக்கிறது மூலியமாகவும் 5ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று மூல திரிகோணத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக இந்த அதாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறவாளுக்கு திடீர் பண லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 30/9/2024 6/10/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் 1ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார், கேந்திரத்தில் இருக்கார், திக்பலமாக இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எல்லா விதமான முயற்சியிலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 5ஆம் இடத்துல 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி அதிகாலை ஒரு 4:30-5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் அமாவாசை யோகம் வருது. அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். 4 கிரகங்கள் இருக்கும். சூரியன், சந்திரன், புதன் மற்றும்
கேது 4 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். இதன் மூலியமாக 5ஆம் இடம் அதீதமாக வலுப்பெற்று போகிறதும் குருவின் பார்வையில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். இதன் வழியாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது வரும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த இதில் இருக்கவங்க, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். கவிதை எழுதுகிறவங்க, கதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சந்திர பகவான் இருக்கு. சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி கார்த்தாலிருந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதில் என்னென்னா 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதும், உங்களுடைய ராசிநாதனே இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒரு பெண்ணின் மூலியமாக, அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோட புதிய கடன் வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் வரார். அது வந்து 6ஆம் தேதி மாலை ஒரு 4 மணியிலிருந்து 9ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் வருது. 7ஆம் இடத்துல சந்திர பகவானும் உங்களுடைய ராசியில் குரு பகவானும் இருக்கார். சந்திரன் நீச்சப்பட்டு இருந்தாலும் குரு சந்திர யோகம் அமைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம், கவலைப்பட தேவையில்லை. 3ஆம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. அங்கே வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. அதாவது பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் கொண்டு போய் பெருமாளுக்கு கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் நிச்சயமாக வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.